பிரதர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அவங்க மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அண்ணா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது பள்ளிகளுக்குள்ள ஜாதி மதம் எதுவும் கிடையாது. அது குறிப்பிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க, கயிறு கட்டக்கூடாது, கையில கயிறு கட்டிட்டு போகக்கூடாது, மத அடையாளத்தோட போகக்கூடாது. நான் வீட்டுல இருந்து வரும்போதே நான் கழட்டி வச்சுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றது என்னன்னா, கயிறு கட்டுறது அப்படிங்கிறது பல தலைமுறையா பார்த்துக்கிட்டா கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஏன்னா நம்ம மற்ற விஷயத்தை பத்தி நாங்க பேசுறோம்ல. இப்ப கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கும் போது, நான் குழந்தையா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா பார்த்தா நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல கோயில்ல கயிறு வாங்கிட்டு கட்டி விடுறது ஒரு வழக்கம். இப்ப கூட பாத்தீங்கன்னா கையில கயிறு இருக்கும், கோயில்ல கட்டின கயிறு. இந்த மாதிரி நான் நிறைய கயிறு கடவுள் நம்பிக்கைக்காக இப்ப எங்க வீட்டுல கட்டி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயப்படுறாங்க குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு கோயில்ல மந்திரிச்சு கயிறு கட்டுவது ஒரு வழக்கம். இந்த கயிறு கட்டுறதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது தான் யோசிக்க தோணுது, ஏன் இந்த கயிறு கட்டுறதுனால என்ன ஆக போகுது, இதை பத்தி ஏன் பேசுச்சு. இப்ப இதை கயிறு கட்டுறத ஒரு கான்ட்ரவர்சி பண்றாங்க. அவர் சொல்றாரு கயிறை அவுத்து நான் வீட்லயே வச்சுட்டு வரேன். அது அவர் விருப்பம், அவர் நம்பிக்கை. அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல. அவங்க வீட்டுல ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும், அவங்க ஒரு மாதிரியான வேண்டுதல் வச்சிருப்பாங்க, கயிறு கட்டியிருப்பாங்க. அதை கட்டிட்டு வரவனான்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? இந்த விஷயத்தை யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதை சொல்லும் போது இதே மாதிரி பல பள்ளிகள்லயும் இந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரிதான் பள்ளிகள்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இருந்தேன். அங்க இருக்கிற பசங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் பேச்சு வச்சிருக்கேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அரசு உதவி பெறும் பள்ளின்னு இப்ப ஸ்கூல்ல கவர்மெண்டோட உதவியில இயங்கிட்டு இருக்குல்ல, அந்த அரசு உதவி பெறும் பள்ளியில ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க அவங்களோட காலையில ஏதோ வாசிக்கிறாங்க. நம்ம அது கட்டாயம் எல்லாருமே சொல்லி ஆகணும். ஆனா அங்க 3 மதம் சேர்ந்து ஜாதி மதம் இனம் பேதம் எல்லாம் தாண்டி படிச்சுட்டு இருக்காங்க. அங்க மதியானமும் அதை சொல்லணுமாமா, சாயந்தரமும் அதை சொல்லணுமாமா அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல இங்க இருந்து அதை சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதோ கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது, இப்போ அதை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் இந்த அரசு உதவி பெறும் பள்ளி மாதிரியே இன்னும் எத்தனை இடத்துல தமிழ்நாட்டுல இருக்கும், இதையும் தடுக்கலாம். சரி, இந்த அரசு உதவி பெறும் பள்ளி தான் இப்படி இருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, அவர் கயிறு இது பண்ணி பேசணும்னு ஒரு இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நம்ம என்ன இல்ல இப்ப நீங்க சொன்ன உண்மை பாயிண்ட் நல்லா பாயிண்ட். இப்போ கயிறை மட்டும் குறிப்பிட்டு பேசக்கூடிய அவங்க மற்ற விஷயங்களை பத்தி பேச கிடையாது. இப்போ கான்ட்ரவர்சியாக இருக்க முக்கியமான காரணமே அதுதான். அது ஏன் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயத்த கயிறை மட்டும் ஏன் பேசணும் அப்படிங்கிறத விஷயம். இப்போ சில மத அடையாளங்களை இப்போ இவங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது அவங்களோட கடவுள் நம்பிக்கை, அதையும் நாங்க புண்படுத்த நம்ம விரும்பல. அவங்களோட கடவுள் நம்பிக்கை. இப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கவங்க அவங்க ஒரு ஜபமாலை அணிவாங்க. ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்கவங்க தலையில அந்த ஒரு கேப் மாதிரி ஒன்று போடுவாங்க. அது போக அவங்களும் அந்த மாதிரி கோயில்ல பார்த்துட்டீங்கன்னா கழுத்துல ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க, பல இடங்களை பார்த்துருப்பீங்க, ஒரு பச்சை கலர்ல அவங்க ஒரு கடவுள் நம்பிக்கையான ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க கழுத்துல. இந்த மாதிரியான நம்பிக்கைகளும் இருக்கு. இப்போ இஸ்லாமியர்களே பார்த்தீங்கன்னா ஹிஜாப் அணிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எதுவுமே அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசுறது முக்கியமா பார்த்துட்டீங்கன்னா கடவுள் நம்பிக்கையால மாணவர்கள் கையில கட்டிட்டு வர கயிறை மட்டும்தான் குறிப்பிட்டு பேசும்போதுதான் இதுக்கு இந்த பிரச்சனை பெரிய கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கான காரணமே. அப்போ ஒரு இதை குறிப்பிட்டு தான் அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இது நல்லாவே தெரியுது. ஏன்னா பேசுறோம், பொதுப்படையா ஒரு விஷயங்களை பேசுறோம், ஒரு விஷயத்த அரசியல் ரீதியா கொண்டு வரோம், நாங்க மக்களுக்கு மத்தியில கொண்டு வரோம், மாணவர்கள் மத்திய கொண்டு வரோங்கும் போது பொதுவா அனைத்து சமூகங்களையும் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும்னு பாக்கணுமே தவிர ஒரே ஒருத்தரோட கடவுள் நம்பிக்கையை மட்டும் வச்சு பேசுறதுங்கிறது தான் இங்க பெரிய தவறாவே தெரியுது. இல்லைன்னா நாங்க இதை பத்தி எதுவும் பேச போறது இல்லையே. பொதுவா எல்லாத்துக்கான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு பேசும்போது நாங்க இதை பத்தி எதுவும் பெருசா நம்ம பேச போறோம். அரசியல் சாசனத்துல இப்ப அரசியல் சாசனம் படிச்சிருப்பாங்க கண்டிப்பா, ஏன்னா அமைச்சர் படிக்காம இருக்க மாட்டாங்க. அது படிச்சிருக்காங்கல்ல, அதுல ஆர்டிக்கல்ல சொல்றாங்க அந்த 3 இது அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மதத்தோட இதோட தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்றாங்க. இதோட இது சிங்க் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல? இப்போ நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது அரசியல் சாசனத்தை பத்தி அவருக்கு தெரியுமான்னு பேசுறீங்க. அதெல்லாம் தெரியுமா, அவருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா தனி மனித உரிமையை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பொதுவான ஒரு மனுஷன் தான் எப்படி வாழணும், தான் எப்படி இருக்கணும், தான் உடுத்துற உடையில சுதந்திரம் எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல தன்னோட கடவுள் நம்பிக்கைக்கான ஒரு இடம் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கடவுள் நம்பிக்கையே நான் ஏற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது அவங்க விருப்பம். அதை ஏற்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அரசியல் சாசனத்திலேயே அந்த விஷயம் இருக்கு. எப்படின்னா
ஒருத்தங்களோட நம்பிக்கை, அவங்க திருநீர் அணிகிறதோ, நான் சொன்ன மாதிரி கேப் போடுறதோ, ஒரு ஜவமாலை அணிகிறதோ, அது ஒரு தனி மனித உரிமையை தவிர அதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அரசியல் சாசன சட்டத்துல அப்படி ஒரு செயலே கிடையாது. அது முற்றிலும் தவறு. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணா இதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுக்கலாம். சரி விடுங்க பிரதர். பிரதர் மாதிரி நம்ம மனசுலயும் நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம ஹெச்ஏ தமிழ்நாடு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உண்மையை நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும். பிரதர் மாதிரி கொஸ்டின் இருக்கும், இல்ல பிரதர்கிட்ட சொல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கான தீர்வை பார்ப்போம். நன்றி. நன்றி.